சீமானை யார் கட்சி தொடங்க சொன்னா? தமிழ்நாடே திரண்டு வந்து சீமான் வீட்டு வாசல்ல நின்று ஐயா நீங்க கட்சி தொடங்க, நீங்க கட்சி தொடங்கினாதான் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் விமர்சனம்னு யாரும் சொன்னாங்களா? யாராவது கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்களா? அப்புறம் நீங்க எதுக்கு கட்சி தொடங்குனீங்க? சபரீசனை சந்தித்த சீமான் வந்து இந்த தேர்தலுக்காக 100 கோடி ரூபாய் பணம் வாங்கியிருக்காரு. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நான் திமுகவை எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறேன், திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எடப்பாடி பக்கம், அதாவது என்டிஏ கூட்டணி பக்கம் போகாம அதை நான் ஸ்பிளிட் பண்றேன் அப்படிங்கிறது ஒரு அசைன்மெண்ட். விஜய்க்கு எதிராக கடுமையான விமர்சனம் பண்ணி விஜயை காலி பண்றேன் அப்படிங்கிற அடிப்படையில் 100 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறதா ஒரு செய்தி பரவலாக இருக்கு. இத்தனை காலமாக விஜயை குறித்து நெகட்டிவாக எதுவும் பேசாத சீமா இப்ப சமீப காலமா டெய்லி 10 தடவை வந்து இவரை பத்தி அப்படி பேசிக்கிட்டே இருக்காரு. அதுவும் மிக கேவலமான வார்த்தைகளில் மொழிகளில் பேசுறதை நம்ம பார்க்குறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ரோட்ல போற ஒரு ரசிகன் அனில்னு சொல்றான் அப்படின்னா அது அவனுடைய அறிவு, அவ்வளவுதான். ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் அந்த வார்த்தையால விஜய் விமர்சிக்கிறார் அப்படின்னா இவர் வாங்கின கூலிக்காக கூறாருங்கிறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் பல்வேறு காலகட்டங்களில் அவர் திமுகவை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய முதல் எதிரியாக முன்னிறுத்தினவர். அதான் அப்ப திமுகவும் நமக்கு வந்து துரோகி அப்படிங்கிற அடிப்படையில் திமுகவை எதிர்த்த சீமான் சமீப காலமா பார்த்தீங்கன்னா அப்படியே மயிலிறகால் திமுகவை தடவி கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இதன் மூலமே நீங்க புரிஞ்சுக்கலாம் திமுகவின் குரலாக சீமான் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதுதான் இன்றைக்கு விஜய்க்கான விமர்சனங்களும் இவர் வாயில் இருந்து வர்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம்.